அது இட்லி. எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எறும்பு முடி சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனா போட்ட வீடியோ தான் பார்க்கலாமா? டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்லை. வந்துட்டோம், வருஷ கடைசிக்கே வந்துட்டோம். நிறைய பேர் இப்ப ட்ரிப்ல இருப்பீங்க, லீவ்ல இருப்பீங்க, ஜிம் சேரலாம் நினைப்போனா இருப்பீங்க, இன்னும் பட்பல ரெசல்யூஷனோட இருப்பீங்க. ஏன்னா புது வருஷம் பிறக்க போகுது இல்லையா? எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ப்ராபப்லி இதுதான் நம்ம சேனலோட இந்த வருஷத்துக்கான லாஸ்ட் வீடியோவாகவும் இருக்கும். பொதுவாகவே வருஷ கடைசின்னு வந்துட்டாலே அந்த வருஷத்துக்கான மொக்க மூவிஸ், நல்ல மூவிஸ்னு ஒரு ரீகேப் போறது நம்ம சேனல் வழக்கம் இல்லையா? அது போல இந்த வருஷத்துக்கான ரீகேப்போட வந்திருக்கேன். கம்பேர் டு லாஸ்ட் இயர் இந்த வருஷம் நல்ல படங்கள்லாம் வந்திருக்குது, அதுக்கு ஏத்தாப்புல மொக்க படங்களும் வந்திருக்குது. பட் கம்பேர் டு லாஸ்ட் இயர் பேசும்போது அதெல்லாம் படுத்துறது 2024 இந்த வாட்டி மொக்க மூவிஸ் கொஞ்சம் கம்மின்னு நான் சொல்லல. Actually, we have had a very good year. And at least from the numbers that I see, because a lot of good films have worked very well in the box office. Okay. ப்ரொடியூசர் அக்காவே சொல்றாங்க பாருங்க, எஸ் இந்த வருஷம் பாக்ஸ் ஆபீஸ் தானே இது. பட் அதுக்கு ஏத்தாப்லயே நம்பி தியேட்டருக்கு போன முதல்லலாம் ஒரே குத்துன அட்டுமுக்க படங்களும் வந்திருக்குது. சோ வணக்கம் டோலர்களே, இது எல்லாத்தையும் ரீகேப்பா பார்க்க அப்போ ஆரம்பிக்கலாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த வீடியோக்குள்ளார நான் நல்ல படங்கள்னு சொல்றதோ இல்ல மொக்க படங்கள்னு சொல்றது பூராமே ஆடியன்ஸோட ரிவ்யூ, அதாவது மக்கள் விமர்சனங்களை வச்சுதானே ஒழிய அப்புறம் போட்டு அச்சதுக்கு அப்புறமா எங்க அண்ணன் 100 கோடி தெரியுமா அப்படின்னு கொடியை தூக்கிட்டு வரதில்ல. என்னிடம் வராதீர்கள் தம்பி. அப்ப கூலி சரிங்க. இந்த வருஷம் பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 220 படங்களுக்கு மேல தமிழ்ல ரிலீஸ் ஆகிருக்குது. இதுல போத் கமர்ஷியலாவும் சரி கிரிட்டிக்காவும் சரி நல்லா இருந்த படங்கள்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மதகஜராஜா, குடும்பஸ்தன், டிராகன், ரெட்ரோ, டூரிஸ்ட் ஃபேமிலி அண்ட் பைசன். மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் பிளஸ் கமர்ஷியலா நல்லா போன படங்கள்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வணங்கான், விடாமுயற்சி, வீரதீர சூரன், மதராசி, ஆண் பாவம் பொல்லாதது, ஆரியன் அண்ட் மாஸ். இதெல்லாம் தாண்டி இன்னொரு கேட்டகரி இருக்குது, அதாவது தியேட்டர்ல வந்தப்போ பெருசா போகாம ஓடிடில வந்ததுக்கு அப்புறமா பேசப்பட்டு அச்சோ இந்த படம் கொஞ்சம் நல்லா போயிருக்கலாமேப்பா அப்படின்னு ஃபீல் பண்ண வச்ச படங்கள்னு பாத்தீங்கன்னா 11, DNA, கிஸ், இட்லி கடை. எவனாவது இட்லி கடை அப்படின்னு எவனாவது வந்தீங்கன்னா டிஎன்ஏ ஓன்லி தியேட்டர்ல குட் பேட் அக்லி மாதிரி ஒரு படம் வந்தா என்னடா ரீல்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்கன்றீங்க. இட்லி கடை மாதிரி எடுத்தா இது பழைய வடையா இன்னுமா சுட்டு இருக்கீங்க அப்படின்றீங்க. எப்படி தாண்டா படம் பண்ணணும், இல்ல எப்படிதான் படம் பண்ணணும்? என்னடா நான் அப்படி சொன்னா இப்படி சொல்றேன், இப்படி சொன்னா அப்படி சொல்றேன். இல்ல இது விஐபி டெம்ப்ளேட்ன்றீங்கல்ல, அப்ப விஐபி படம் வந்தப்போ பிடிச்சது இல்லையா? அப்ப இப்ப ஏன்டா இட்லி கடை பிடிக்கல? ஐயே இவன் இளம் பூமருங்க அப்படின்னு என்னன்னு சொல்லுங்கப்பா. உங்களுக்கு எப்படியோ தெரியா, எனக்கு இட்லி கடை ஓகேயா தான் இருந்துச்சு. இட்லி கடை கூட ஓட்டி தள்ளிட்டு இருந்தாரு. நம்ம சூப்பர் ஸ்டார் பிஆர் அண்ணனோட டூட காணோம் அப்படின்னு தெரியுது. அந்த கமெண்ட்ஸ்ல டைப் டேய் ஒன்னதான் நாங்க அதனாலதான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். புரியுதுல? பட் இந்த டூட் மேட்டர் ஒன்னு இருக்குது, அதை நான் கடைசியில சொல்றேன். இப்போ இந்த லிஸ்டுக்குள்ளாரெல்லாம் இல்லாம நம்பி தியேட்டருக்கு போனவனுக்கு முதுகுல ஒரே குத்துனது, குறவலைய நெரிச்சது, தியேட்டரை மூடின்னு திணற ஒரு 3 மணி நேரம் ஊம குத்துனதுன்னு ஒரு மூவி லிஸ்ட் இருக்குது. அதெல்லாம் டேட் வாரியா பாத்துடலாமா? அப்படின்னா கேட்க போறீங்க, நிறைய சொல்லுங்க. 2025 பிறந்ததுக்கு ஜனவரி பாத்தீங்கன்னா அடின்றது பெருசா கிடையாது, சுமாரா போச்சுன்னு வைங்களேன். ரொம்ப நாளா பதுக்கி வச்ச மதகஜராஜா வந்தது அப்படியே ஹோல்சமா போச்சு. இப்ப அப்படியே ஃபெப்ருக்கு வந்தீங்கன்னா நாங்க 4 பேர் நமக்கு எது நல்லா வருமோ அதை பண்ணாம எது நமக்கு வராதோ அதையே பண்ணி மொக்க வாங்குவோன்ற மாதிரி டீனா நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படின்ற ஒரு ப்ராடக்டோட வந்தாப்புல. ட்ரெய்லர்னு ஒண்ணு வந்துச்சு, அந்த ட்ரெய்லர்ல ஒண்ணு சொல்லியிருந்தாரு, ரொம்ப யூசுவலான ஸ்டோரி தாங்க, ஹைப்ப குறைக்கிறாராமா. இந்த படம் டைட்டில்லையே வழக்கமான காதல் கதைன்னு ஒரு டேக் ஆட் பண்ணியிருந்தாருல, அந்த வழக்கமான காதல் கதை என்ன தெரியுமா? படத்தோட ஹீரோ பிரபு கேரக்டர் ஹீரோயின் நிலாவை லவ் பண்றாரு. ஹீரோக்கு 2 ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அதுல ஒரு ஃப்ரெண்ட் நிலாவோட ஃப்ரெண்ட லவ் பண்றான். இப்போ அந்த பிரபுவோட மத்த ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனும் அதே நிலாவோட ஃப்ரெண்ட ஒன் சைடா லவ் பண்றான். இப்போ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பிரேக்கப் ஆயிருது. ஹீரோக்கு வேற ஒரு பொண்ணையும் ஹீரோயினுக்கு வேற ஒரு பையனையும் நிச்சயம் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் கடைசியா ஹீரோயினோட கல்யாணத்துக்கு போலாமேன்னு ஹீரோ போறாரு. அங்க ஒரு பொண்ணு ஹீரோவை ஒன் சைடா லவ் பண்ணுது. இப்போ கிளைமேக்ஸ்ல அந்த நிலாவை கட்டிக்க போற பையனே இல்லமா, உனக்கு பிரபுவை தான் பிடிச்சிருக்குது, நீ அவனையே தேடிப்போ அப்படின்னு அனுப்பிடுறான்.
இப்போ பிரபு அந்த வீட்ல பார்த்து வச்சாங்கல்ல பொண்ணு, அந்த பொண்ணை கட்டிக்கலான்னு போக ஒருவேளை அவங்க 2 பேருக்கு நடுவுல கல்யாணம் நடக்கலன்னா அந்த கேப்புக்குள்ள பூந்துடலான்னு நிலா பின்னாடியே போறா. இந்த ரெண்டுமே நடக்கலன்னா பிரபுவை வளைச்சு போட்டுலான்னு அந்த கடைசியா கல்யாணத்துல பார்த்த ஒரு பொண்ணு ஒன் சைடா லவ் பண்ணால அந்த பொண்ணு பின்னாடியே போறா. ஒருவேளை பிரபுவுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் நடக்கலன்னா மறுபடி நிலாவையே கட்டிக்கலான்னு அந்த நிலாவுக்கு பார்த்து வச்ச பையனும் பின்னாடியே போறான். சிகப்பு காய் போது, கருப்பு காய் போது, பின்னாலேயே சிகப்பு காயும் போது, கருப்பு காயும் பின்னாலேயே போத சரியில்லையே. இதுக்கு நடுவுல 2 பேரும் ஒரே பொண்ணை லவ் பண்றாங்கன்னு நீக்கு 2 அண்ணன் லீடு விடுறாரு. லீடு என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலடா. இதெல்லாம் எப்படி முடியும்? படம் பூராவே டேய் என்னடா வெறும் கள்ளக்காதலா இருக்கேடா அப்படின்ற வைப்லயே இருக்குங்க. இவன் முன்னாடி அவன் வச்சிருக்கேன்றியா, இவன் முன்னாடி இவன் வச்சிருக்கேன்றியா. இதுல ஒரு பையன் நடிச்சிருக்கான் ஹீரோவா. அந்த பையன் டீனாவோட சொந்தக்கார பையன் நினைக்கிறேன். ஏன்னா படம் பூராவே பையன் தான், சொந்தக்கார பையன் தான். தனுஷாகவே நடிக்கிறான், தனுஷாகவே பேசுகிறான்னு ஒரு குட்டி ஒரு டீனாவா இருக்கும் பொழுது இல்ல இது டியா இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு நாங்க நினைக்கும் போதெல்லாம் அண்ணன் ஆடியோ லான்ச்ல எழுதி பேச மறந்த டயலாக் எல்லாம் பேசுறான். ஒரு பணக்கார பொண்ணை பார்க்க வேண்டியது, அவளை எப்படியாவது லவ் பண்ண வேண்டியது, அவன் அப்பன் காசுல செட்டில் ஆக வேண்டியது, அப்படிதானே? சொல்லி கொடுக்கறது அப்படியே ட்ரை பண்றாரோ? தெருவுல இருந்தா தெருவுலயே தான் இருக்கணுமா? எனக்கெல்லாம் இல்ல ஒருவேளை டீனா தான் மார்வேஷத்துல நடிக்கிறாரான்னு டவுட் வர அளவுக்கு லவ் படத்துல எதுக்குடா போயஸ் கார்டன் டயலாக். இது போதாதுன்னு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் லவ் ஆறதுக்கு புது சிச்சுவேஷன் கிரியேட் பண்றேன் பாருன்னு ஹீரோ ஹீரோயினுக்கு சமைச்சு கொடுக்குறாப்ல. அதுல இம்ப்ரெஸ் ஆகி லவ் வந்துருது. இதையே காரணமா வச்சுன்னு படம் பூராமே ஹீரோ ஹீரோயினுக்கு சமைச்சு கொடுத்துனே இருப்பாரு. வீட்டுல சமைக்கிறாரு, பீச்ல சமைக்கிறாரு, கார்ல சமைக்கிறாரு, ட்ரெயின்ல சமைக்கிறாரு, இப்படி சமைச்சுனே இருப்பாரு. ஏன்னா ஹீரோயின் நிலாவுக்கு சாப்பாடுனா பிடிக்கும்ல. சாப்பாடு பிடிக்கணும், சாப்பாடை மட்டும் தான் வாங்கி துண்ணும், ஆளையே துண்ணும்னு நினைக்க கூடாது. ஒரு போனியே ஆகாத கதையா அண்ணனுக்கு இருக்க இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வச்சு ஜிவி பிரகாஷ் குமார் மியூசிக், அவரே படத்துல ஒரு பாட்டுக்கு கேமியோ, அப்புறம் பிரியா மோகன் ஒரு பாட்டுக்கு கேமியோன்னு என்னென்னமோ பண்ணி போனியே ஆகாத ஒரு சரக்க தலையில கட்ட பார்த்தாப்ல. ஆனா ஒர்க் அவுட் ஆகல. இதெல்லாம் ஏன்னா பண்றா அப்படின்னு கேட்டா அண்ணா சொல்லுவாரு, ஜென்சி காதோல் காட்டுறேன். காதோல் எது? ஃப்ரெண்டோட லவர் ஒன் சைடா லவ் பண்றது, இதுவா ஜென்சி காதல்? இதுக்கு பேரு காதல், கள்ளக்காதல். இந்த வருஷம் பூராமே ஜென்சி படம் எடுக்கிறேன் பாருங்க. ஜென்சிஸ் எல்லாம் காவல் மிச்சம். முதல்ல இந்த தமிழ் சினிமா கிட்ட இருந்து ஜென்சிஸை யாராவது காப்பாத்துங்கப்பா. இந்த வருஷம் மட்டும் அண்ணனோட 4 படங்கள் வந்திருக்குது. போத் டைரக்டிங் அண்ட் ஆக்டிங். நீக், குபேரா, இட்லி கடை, தேரா, இசுக்கு பேனு ஒரு 4 படங்கள். இதுல ஒண்ணுமே சரியா போல. நீக் அண்ட் குபேரா சொல்லவே தேவையில்ல. பிடிச்சிருந்துச்சு, பட் ஆன்லைன்ல போட்டு அடி புரட்டி எடுத்துன்னு இருக்காங்க. தேரா, இசுக்கு மேக்கி மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் தான். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு தான் ஆக்டிங் நல்லா வருது இல்ல, அதை விட்டுட்டு ஏன் டைரக்ஷன் பண்ண போறேன்னு போனியே ஆகாத கதையெல்லாம் தூக்கின்னு வந்து நம்ம தலையில கட்டா பாக்குறீங்க. இதுல நீக்கு 2 வேற. அதுக்கெல்லாம் தெம்புல விட்டுடுங்க. பெப்புல அண்ணன் கொடுத்த குத்துகளுக்கெல்லாம் அப்புறமா மார்ச்ல புதுசா ஒரு பயமுள்ள வருது. முர்முர் சாரி மர்மர். இந்த மர்மர்ல ஆமா ஆமா ஓவர் இது பண்ணிட்டு இருக்காங்க. vlog பண்றாங்களா, அப்படிதான் மொத்த படமும் இருக்கும். அதாவது மொத்த படமும் ஒத்த GoPro ஆங்கிள்ல தான் இருக்கும். பட் இப்ப அது மேட்டர் இல்ல. இந்த படமே தமிழ் சினிமால ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி தான். டைரக்டர், ஹீரோ, ஹீரோயின் எல்லாரும் புதுசு. சோ இப்படிப்பட்ட ஒரு படம் வந்தா அது யாருக்குமே தெரியாது. ஆனா அங்க தான் இவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இன்ஸ்டால இருக்க மொத்த இன்ஃப்ளூயன்சர்ஸையுமே விலைக்கு வாங்கிட்டாங்க. மொத்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்றது பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிடையாது. இந்த சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இந்த திடீர்னு இன்ஸ்டா ஃபீட்ல வருவாங்க, யார் எவனே தெரியாது. அப்படிப்பட்ட சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதுவும் சின்ன குவாண்டிட்டி கிடையாது, பெத்த குவாண்டிட்டில விலைக்கு வாங்கிட்டாங்க. ஒரு 2-3 கிழமைக்கு இந்த படம் வந்த போல பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாவை திறந்தாலே மர்மர் படத்தை பாத்தீங்களா, படம் ஆஹா ஓஹோ சீட்டோட எட்ஜுக்கே வந்துருவீங்க அப்படின்ற மாதிரியே பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் படம் ஆஹா ஓஹோன்னு தான் இருக்க போகுதுன்னு நம்பி தியேட்டருக்கு போனா அங்க பேயும் இல்ல ஒரு மட்டும் இல்ல. அது ஒண்ணு இல்ல, மொத்த படத்தையும் ₹1 கூட செலவில்லாம ஒத்த கோப்ரோலயே எடுத்துட்டு படம் பூராமே சங்கீத ஸ்வரங்கள் இதே வைப்புலயே போயின்னு இருக்கும். படத்துல இருக்கவங்க எல்லாம் பேய்கிட்ட இருந்து எப்படி காப்பாத்தப்படுறாங்க அப்படின்னு பாக்க போன நமக்கு, ஐயா இவன்கள்ட்ட இருந்து யாராவது காப்பாத்துக்கப்பா அப்படின்னு நிலைமையாகி போச்சு. வெளியே வந்து பார்த்தா ஒரு 3 வீக்ஸ்ல எல்லாம் என்ன மாதிரியே நம்பி தியேட்டருக்கு போய் அடி வாங்கினவங்க எல்லாம் ஒரே புலம்பல் வீடியோ போட்டுன்னு இருக்காங்க. நம்பி யாரும் போயிடாதீங்கப்பா, பூரா ஸ்கேம்னு. உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வர்றீங்க. இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா யாருக்கிட்ட 2025ல தமிழ் சினிமாவில் நடந்த மிகப்பெரிய ஸ்கேம் இதுதான். மொத்த படத்தையும் ஒத்த கோப்ரோல எடுத்துட்டு சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த படத்துக்கு சக்சஸ் மீட் கொண்டாடினாங்க. மர்மர் இந்த வார்த்தையை இந்த வாரம் கேட்டிருப்பீங்கல்ல, அவ்வளோ ஒரு ட்ரெண்டிங்கான மூவி. அவனே மாலை போடுறான். மார்ச் முடிஞ்சா ஏப்ரல்ல தலை வராரு குட் பேட் அக்லி. இந்த மங்காத்தா வந்தப்போ சுதா கொங்காரா மேம் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, எனக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமா இருந்தது, எப்படி ஒரு பிக் ஸ்டாரை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லனிக்கா ஒரு படம் எடுக்க முடிஞ்சதுன்னு. அப்படி இந்த குட் பேட் அக்லி
பார்த்தப்போ எங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது, எப்படி ஒரு பிக் ஸ்டாரை கன்வின்ஸ் பண்ணி 2.5 மணி நேரத்துக்கு ஒரு ரீல்ஸ் எடுக்க முடிஞ்சது? இந்த படம் வரதுக்கு முன்னாடி விடாமுயற்சி ஃபெப்ல வந்தது, இது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மெச்சூர்டான மேக்கிங், ஃப்ரேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஹாலிவுட் ரேஞ்சில இருக்கும். இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி, இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. ஏய் பூமர். ஆனா அது ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணல. சோ ஆல்ரெடி காஞ்சி போய் கிடந்த ஏகே ஃபேன்ஸுக்கெல்லாம் அமிர்தமா ஒரு பிஏ கிண்டி எடுத்துட்டு வந்தாப்ல ஆதிக் ப்ரோ. கதையா அது ஏகே தான்டா கதையா அப்படின்னு படம் பூரா ரீல்ஸ் ரிட்டென்ஷன் எடிட்டிங் தான். அப்படியே ஏகே கன்னிஸ் எல்லாம் ஆர்காசம் ஆகுற அளவுக்கு ஒரு ரீல்ஸ். ஆனா இது எல்லாத்தையும் கூட மன்னிச்சிடலாங்க. ஏகே கிட்ட ஜான் விக், மணி ஹைஸ்ட், ப்ரொஃபசர் நீங்க பாத்தீங்களா? அதை மட்டும் மறக்க மாட்டேன்டா. கொரியன் டான் ஏகேவ கொரியாவுக்கு இன்வைட் பண்ணாரு. அந்த டான் யார் தெரியுமா? வாங் லீ. வாங் லீயோட ஒரு அசைன்மெண்ட்டுக்காக நியூயார்க்ல ஒரு அசாசினை பார்க்க போனாரு ஏகே. அவன் பேரு டான் ரேக். அங்க அவரோட ஒரே செல்ல இருந்தவன் தான் ஒரு மிகப்பெரிய ஹைஸ்டோட குரூப் ஹெட் ரிசப்டா. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏப்ரல்ல அண்ணன் விட்ட ரீல்ஸ்ல தமிழ் சினிமாவே கலங்கி நின்னப்போ மே மாசத்துல 2 ப்ராடக்ட் வருதுங்க. ஒன்னு மாமன், இன்னொன்னு வருஷம் அட்லீஸ்ட் ஒரு முக்க படமாவது நடிச்சே தீர்வேன் அப்படின்னு கங்கணம் கட்டி நடிக்கக்கூடிய விஜய் சேதுபதியோட தமிழ் சினிமால டாக்ஸிக் கதைகளை நார்மலைஸ் பண்றதுக்கு ஒரு அவார்ட் கொடுக்கணும்னா இந்த வருஷத்துக்கு தாங்க கொடுக்கணும். ஏன்னா ஜென்சி கிட்ஸ் தலையில கட்டுறேன்னு வந்த படங்கள் பூராமே டாக்ஸிக் படங்கள் தான். என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, ஜென்சி திரைப்படங்கள். இந்த தமிழ் சினிமா எத்தனையோ டாக்ஸிக் கதைகளை பார்த்திருக்குதுங்க. டாக்ஸிக் காதல், டாக்ஸிக் பேரண்டிங், டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆனா இது புதுசா இருந்துச்சுங்க, புதுசா இருந்துச்சு. டாக்ஸிக் மாமன் மருமகன் படத்துல ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன மாதிரியான சின்ன பையனை நீங்க எங்கேயுமே பாத்துருக்க முடியாது. அப்படி ஒரு ப்ராடக்ட் அது. அப்படியே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதுக்கு சற்றும் சளைக்காத மாமன். எந்த அளவு தூரம்னா ஃபர்ஸ்ட் நைட்ல கூட அந்த பையன் அழுதான கூப்பிட்டு நடுவுல படுக்க வச்சிருவாப்ல. அப்படி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். இவங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புக்காக கூட இருக்கக்கூடிய அப்பா, அம்மா, அக்கா, பொண்டாட்டின்னு எவன் ரிலேஷன்ஷிப்பையும் மதிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு டாக்ஸிக். அந்த பையன் ஒவ்வொரு வாட்டி அழும் பொழுதும் மண்டைய சாத்தி ஒன்னு வச்சு கூட்டு போயிருந்தா அந்த படம் 10 நிமிஷத்துலயே முடிஞ்சிருக்கும். ஆனா அத கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போறாங்க. அந்த குட்டி குஞ்சான நடுவுல வச்சுன்னு 2 குடும்பமும் அல்லோல கல்லோட படுது. இது குழந்தையா இது? குட்டி கேட்டால கட்டி வச்சிருக்க. சரி, கிளைமேக்ஸ்ல என்னதான்டா செய்ய போறீங்கன்னு கேட்டா, கிளைமேக்ஸ்ல அந்த பையனோட அம்மா வந்து கண்ணத்தை சாத்தி 2 வச்சு மூடிட்டு வீட்டுக்கு வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க. டேய், தியேட்டர்ல படம் பாக்குற மீ am I ஜோக்கர்? காலாகாலமா எல்லார் வீட்லயும் இதுதான்டா நடக்குது. குழந்தை அழுதா காலை சாத்தி 2 வச்சு கூட்டிட்டு போயிடுவாங்க. இது ஒரு கதைன்னு கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போனீங்க பாத்தீங்களாடா, அருமைடா அருமை. சூரியனா மேல இந்த விடுதலைக்கு அப்புறமா நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு. அண்ணனோட லைனப் எல்லாம் இப்படி இருந்தா எங்க? அந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அந்த தம்பி நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான். நெக்ஸ்ட் அண்ணன் விஜய் சேதுபதி அவர்கள் வீட்ல சத்தியம் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் ஹீரோவா நடிச்சா மொக்க படம் மட்டும் தான் நடிப்பேன்னு. அண்ணன் ஹீரோ நல்லா இருக்கு அது இதுன்னு தவிர எல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா ஹீரோவா நடிக்கும் போது மட்டும் வெறும் குப்பை படமா செலக்ட் பண்ற. அதுவும் இந்த ஏஸ்ல கதைக்குள்ள இருக்கக்கூடிய சமாச்சாரம் இதெல்லாம் கூட விட்டுருங்க. படத்துல இந்த ஜெனரேஷனுக்கு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நான் பண்றேன்னு இன்ஸ்டால இருக்கக்கூடிய அரலூஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து கேரக்டரா நடிக்க வச்சீங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்கடா நீங்க. நடிச்சா மாதிரி வெளியே வந்து பேசிட்டு இருக்காரு. உண்மையாவே இவரை எனக்கு என்னமோ இந்த படம் ஏஸ் அப்புறம் இவங்களெல்லாம் எடுத்து இந்த பிக் பாஸ்க்குள்ள போட்டாங்கல்ல, அதுக்கும் இந்த படத்துக்கும் நடுவுல ஏதாவது தோணுது. Who is the mastermind behind this? இருக்காது. பட் இருந்தாலும் இருக்குமோ இந்த ஏஸ் தான் இப்படினா இதே 2025ல அண்ணன் இன்னொரு ப்ராடக்ட் விட்டாப்ல, தலைவன் தலைவி. எப்படி சரி ட்ரெய்லரை நல்லா கட் பண்ணி ஏதோ ஹோல்சமா இருக்க போகுது அப்படின்னு நம்ப வச்சிடறாங்க. உள்ள போய் பார்த்தா பூரா நாய்ஸ்ஃபுல்லா இருக்குது. கத்துறாங்க படம் பூரா கத்தினே இருக்காங்க. டேய் கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்கடா, காதுல ரத்தம் வருதுடா அப்படின்றது கூட கேட்காம கத்தினே இருக்காங்க. கடைசியில கதறிட்டு வெளியே ஓடி வர நிலைமை ஆகி போச்சு. போதும் தயவு செஞ்சு நீ வில்லனாவே நடினா அதுவே நல்லா இருக்கும். கொஞ்சம் வருவாரு. மே மாசம் தான் இப்படி மங்களகரமா முடிஞ்சதுன்னா ஜூன் மாசத்துல தான் பெரிய முதுகு குத்தல் நடந்தது. தக்லை
இந்த மணி மாம்ஸ், ஆண்டவர், போதாததுக்கு ஒண்ணும் பண்ணாத எஸ்டிஆர் இவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு நாயகன் அளவுக்கு ஒண்ணு தரப்போனேன் அப்படின்னு கிளம்பி வந்தாங்க. லாஸ்ட் இயரும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஸ்கேம். சங்கர் சாரும் ஆண்டவரும் சேர்ந்து இந்தியன் 2 ஒண்ணு கொடுத்தாங்க. அந்த அடியில இருந்தே தமிழ் சினிமா இன்னும் மீண்டு வரலப்பா. அதுக்கு நடுவுல நாயகன் 2 அளவுக்கு ஒண்ணு பண்றேன்னு நம்ப வச்சு உள்ள போனா தக் லைஃப்ன்ற பேர்ல த்ரிஷா மேல பாஞ்சது யாருன்னு ஒரு உள்ளூர் சீரிஸ் எடுத்துன்னு வந்து தந்தீங்க பாத்தீங்களா? மறக்க மாட்டேன்டா. இந்த மாதிரி கன்றாவியான கதையை எங்காவது கண்டதுண்டான்ற மாதிரி தக் லைஃப்னா என்ன? கேங்ஸ்டர்ஸ் லைஃப். குண்டர் வாழ்க்கை. கெட்ட வார்த்தை சொல்லாதல. அனில் குண்டே. ஆனா இங்க ஒரு கேங்ஸ்டர் என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு கேங்ஸ்டர் சின்ன வயசுல ஒரு பையனை தத்தெடுக்கிறாரு. அந்த பையனோட தங்கச்சியை கண்டுபிடிக்கிறேன்னு போய் இன்னொரு சின்ன பொண்ணையும் பாக்குறாரு. இப்போ இந்த சின்ன பையனுக்கும் அந்த சின்ன பொண்ணுக்கும் 2 பேருக்கும் ஒரே வயசு தான் வைங்களேன். ஆனா தன்னோட மகன் வயசு இருக்கக்கூடிய அந்த பொண்ணை அந்த கேங்ஸ்டர் கள்ளக்காதல் பண்றாரு. கள்ளக்காதல். இப்படி அப்பா கள்ளக்காதல் பண்ற அந்த பொண்ணையே அந்த பையனும் லவ் பண்றான். கிளைமேக்ஸ்ல அந்த பொண்ணு யாருக்கு? இவ்வளவுதான் கதை. இதுக்காக அந்த கேங்ஸ்டர் போய் குங்ஃபூலாம் கத்துன்னு வராரு. இவன் டம்மி தான் போட்டுருக்கு. இல்ல இது எந்த ஆங்கிள் பார்க்க நாயகன் 2 மாதிரி இருக்குது அத மட்டும் சொல்லிருங்க. காம்ப்ரமைஸா இந்த யக்குசால தான் நான் வந்துட்டேன். யக்குசா 2 எடுத்தாரு. அத பார்த்து வேக் அப்படின்னு வாந்தி எடுத்தவனுங்களாம் இந்த வருஷம் இந்த தக் லைஃபை பார்த்துட்டு யோ இதுக்கு அதுவே தாவலாம் போல அப்படின்னு காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்கல்ல. I love you so much money. அவ்வளவுதான். இந்த அடியே போதுமானது ஜூன் மாசத்துக்கு. ஆனா தமிழ் சினிமா ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆளு. அவரே உள்ளு சீரிஸ் நடிக்கும் பொழுது நாங்க ஏன் ஒரு உள்ளு சீரிஸே விடக்கூடாது அப்படின்னு வனிதாக்கா ஜூலை கிளம்பி வந்தாங்க. மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜானி 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 எஸ் பாப்பா ராபர்ட் மாஸ்டருக்கு வனிதா அக்கா செல்லம் பாப்பா. டேய் என்னடா பண்றீங்க? இப்பதான் பாட்டே வா. அட கன்றாவி. உங்களுக்கு தெரியுமா இந்த படத்தோட ப்ரொடியூசர் பிளஸ் டைரக்டரே வனிதாக்கா தான். வனிதாக்கானாலே கான்ட்ரோவர்சி தான். கான்ட்ரோவர்சினாலே வனிதாக்கா தான். கான்ட்ரோவர்சிலயே ஒவ்வொரு வருஷத்துலயும் பீக்ல இருப்பாங்க. பீக்ல அப்படி இந்த வருஷத்துக்கான கான்ட்ரோவர்சியே இந்த படம் தான். ஆனா அந்த படத்தை பார்த்துட்டு நீங்க யாரும் ஏல என்னையா உள்ளூர் சீரிஸ் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்லாம் நீங்க வரக்கூடாதுங்க. ஏன்னா அந்த படத்தோட ஜான்ராவே அடல்ட் டிராமெடி பிலிம் தான். இந்த படத்தோட கதை என்ன தெரியுமா? வனிதாக்காவும் அந்த அண்ணனும் பேர் தெரியலப்பா, கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அந்த 2 பேரும் லேட் மேரேஜ் பண்ணிருக்காங்க. வனிதாக்காக்கு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை. அந்த அண்ணனுக்கு அதான் லேட் மேரேஜ் தானே பண்ணிருக்கோம். இதுல எதுக்கு குழந்தைன்னு வேணான்னு சொல்லிராப்ல. இப்போ அக்கா அண்ணனை மடக்கி மேட்டர் பண்ணாதான் குழந்தைனே ஆயிரும். சோ அக்கா எப்படி அண்ணனை மடக்கி மேட்டர் பண்ணாங்கன்றதான் கதை. போய் பார்த்தா இந்த நண்டி என்னது பாத்ரூம்ல பூட்டு தொங்கிக்கிட்டு இருக்கு. நல்லா பாத்தியா? பூட்டு தான் தொங்கிட்டு இருந்துச்சா இல்ல இவன் பாத்ரூம் திறந்து போட்டு குளிச்சிட்டு இருந்தானா? நல்லா பார்த்த மகனே, காத்துல ஆடிக்கிட்டு இருந்துச்சு. சந்தேகப்பட்டு இழுத்து தொங்கி பார்த்தேன். அது பூட்டு தாண்டா. டேய் கதையை சொல்லும் பொழுது எனக்கே ஒரு மாதிரி இருக்குடா. இந்த படம் வந்தப்போ நிறைய பேர் என்கிட்ட ரோஸ் கேட்னே இருந்தீங்க. எதுக்குடா எதுக்கு நான் இந்த பிட்டு படத்துக்கு ரோஸ் போடணும், அதை பார்த்துட்டு யூடியூப்கார கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் சேனல்ல தூக்கணும், அதை நீங்க பார்க்கணும், அதுக்கு தானே. ஆனா ஒரு மேட்டர் தெரியுமா? இந்த படத்துக்கு அக்கா தானே ப்ரொடியூசர். ஸோ அக்காவோட படத்தை எந்த ஓடிடியும் வாங்க மாட்டேன்ட்டாங்க. அதனால அக்கா ஓடிடியே நாங்க தாண்டா அப்படின்னு யூடியூப்ல போட்டாங்க. டேய் யூடியூப் இதுக்கெல்லாம் ஸ்ட்ரைக் அடிக்க மாட்டல நீ. இருந்தாலும் நாயகன் 2 சொல்லிட்டு பிட்டு படம் ரிலீஸ் பண்றதுக்கு பதிலா இது பிட்டு படம் தான் சொல்லிட்டு பிட்டு படத்தை ரிலீஸ் பண்றது எவ்வளவோ தேவலாம் போல. இந்த ஜூலைல வனிதாக்கா மட்டும் வரலைங்க. கமலுடன் மோதி விமலுடன் மோதாதேன்னு வனிதாக்காக்கு சொல்றதுக்காகவே விமல்னா ஒரு படத்தை எடுத்து விட்டாப்ல. தேசிங்கராஜா 2. இந்த படத்துல எதுக்குடா புகழுக்கு லேடி கெட்டப், எதுக்குடா லேடி கெட்டப் சொல்லி தொலைங்கடா. எதுக்குடா புகழுக்கு லேடி கெட்டப்? யாருனாது வாண்டட்டா கதையே இல்லாம ஒரு படம் எடுக்கணும்னு எழுதுனா கூட இப்படிப்பட்ட ஒரு காவிய கதை எழுதவே முடியாது. இந்த விமலும் புகழும் ஒரு எதிரி போலீஸ்காரங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அமைச்சரோட ரெசார்ட்ல இருந்த ஒரு லீக்ட் வீடியோ இருக்கக்கூடிய டிஸ்க் காணாம போயிருது. அதை விமல் கண்டுபிடிக்கிறாரு, புகழ் தடுக்கிறாரு. இது ஒரு கதை. நார்மலா அந்த புகழ் பண்ணக்கூடிய காமெடியே இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். இதுல லேடி கெட்டப்ப வேற போட்டு விட்டு குக்வேத் கோமாளில பண்ற மிச்ச சுச்ச டயலாக் எல்லாம் பேசி அது காமெடின்னு நம்ப வச்சுன்னு இருப்பாரு. தமிழ் சினிமால காமெடி பிலிம்ஸ்னாலே இந்த தேசிங்கராஜாக்கு ஒரு நல்ல பிளேஸ் தான் இருக்குது. அதுக்கு பார்ட் 2 எடுத்து பார்ட் 1ஓட பேரையும் கெடுப்போன்னு நீங்க பண்றதெல்லாம் இருக்குதுல்ல. This is such a behavior. நீங்க ஏன் இப்படி பண்ணிருக்க கூடாது? இந்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டருக்கும் தேசிங்கராஜாக்கும் விட்டு தான் கருவே. நீங்க ஏன் ஒரு கிராஸ் ஓவர் பிலிம் பண்ணிருக்க கூடாது? அதாவது வனிதாக்கா மேட்டரை முடிச்சிடறாங்க, டிஸ்க் காணாம போயிருது. காணாம போன டிஸ்க பார்க்கணும்னா தேசிங்கராஜா 2 பாருங்க அப்படின்னு ஒரு லீடை விட்டு முடிச்சிருந்தீங்கன்னு வைங்களேன். சினிமாலே 2 படமும் ஓடி இருக்கும். ஐடியா இல்லாத பசங்க. அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத பசங்க. இப்போதாங்க மெயின் மேட்டருக்கே வாரம். கூலி ஞாபகம் இருக்குதா? எங்கேயோ பார்த்திருக்கேன் சொன்னீங்க. இன்னுமா என்ன
தெரியல. இந்த படத்துலாம் அப்புறம் ஓகே தான். தக்லீஃப்லாம் அப்புறம் 2 வருஷமா ஒட்டிட்டு இருந்தாப்ல. அப்படியே பார்த்து பண்றாங்க. எப்படி லியோ பண்றப்போ இண்டஸ்ட்ரியில அந்த வருஷம் பூராமே லியோக்கு ஒரு ஹைப் இருந்ததோ அதை விட டபுள் மடங்கு இந்த படத்துக்கு ஹைப் இருந்தது. ஏன்னா அமீர் கான், கூலி அந்த அளவுக்கு ஹைப் தரல, லியோ அளவுக்கு இல்ல. உபேந்திரா, ஷௌபின்னு எல்லா இண்டஸ்ட்ரியில இருந்தும் கேஷ் பண்ணிருந்தாங்க. கடைசியில வந்த ப்ராடக்ட் என்ன தெரியுமா? நவீன முறையில் ஆளை கொள்ளும் மெஷின். மறக்க மாட்டேன்டா, மறக்கவே மாட்டேன். லைஃப்ல மறக்க மாட்டேன். நீங்க இது பண்ணது கூட பரவாயில்ல, பூச்சி கொள்ற மெஷினை செஞ்சுட்டு இண்டஸ்ட்ரிக்கு நான் எவ்வளவு கண்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன் தெரியுமா அப்படின்னு இன்டர்வியூ கொடுத்த பாரு. மைக்க போடுங்க சார், அவர்கிட்ட இருந்து மைக்க போடுங்க. இது வந்து ஒரு பெருமையா கூட சொல்லலாம். 6 படம் தான் பண்ணிருக்கேன் 9 வருஷத்துல. பட் ஐ கான்ட்ரிபியூட்டட் so much to the industry. ஏய் வாய முன்னேந்து போடா. ஏதாசியமா பேச போற. எனக்குலாம் ஒரே ஒரு டவுட் தாங்க, இந்த படத்துக்கும் அந்த வாட்சுக்கும் என்ன சம்பந்தம்? அதை மட்டும் சொல்லிருங்க, காம்ப்ரமைஸா போயிடலாம். என்னைக்கும் எனக்கு இந்த லோகேஷோட கான்ஃபிடென்ட் பிடிக்குங்க. லியோன்னு பேரை வச்சுட்டு அவன் லியோவா இல்லையான்றது தான் ட்விஸ்ட்னு படத்துல காட்டுவாப்ல. நான் அவ இல்ல நான் இல்ல நீங்க யாரும் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. கூலின்னு பேரை வச்சுட்டு பிளாஷ்பேக்ல ஹீரோ கூலியா இருந்தாரு, இப்ப மறைஞ்சு வாழ்றாரு, அதுதான் ட்விஸ்ட்னு வாப்ல. ஏன்பா லியோன்னு பேரை வச்சா ஹீரோ லியோன்றதும், கூலின்னு பேரை வச்சா ஹீரோ கூலியா இருந்திருப்பான்றது தெரியாமலா படத்துக்கு வரும். அதுதாங்க, இந்த மாதிரியான கான்பிடென்ட் தான் ஒருத்தனுக்கு லைஃப்ல வேணும்ன்றது, வேற ஒன்றும் கிடையாது. லோகேஷ்னா இந்த மாதிரி அற்புதமான கதைகளை கொடுத்து இண்டஸ்ட்ரிக்கு கண்ட்ரிபியூட் பண்ணதுக்கு நன்றி. மீண்டும் இந்த மாதிரி கதைகளுடன் வர வேண்டாம். அப்பா பிரேட் ஆயிடுச்சு, வா போலாம். இந்த சொசைட்டியை ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி. நீ வந்தா கொலை பண்ணிடுவேன் உன்னைய. காய்ஸ், இந்த வருஷம் வந்து 9 மொக்க படங்களை பார்த்துட்டோம். 10வது மொக்க படம் என்ன தெரியுமா? அப்பா வேற நான் வேற. மச்சி இவன்டா. எஸ், மக்கள் செல்வனோட செல்வன், செல்ல குழந்தை சூர்யா சேதுபதி. அண்ணனோட படம் என்னைக்கும் பேசாது, அண்ணன் தான் பேசுவாரு. அப்பா வேற நான் வேற. நான் விஜய் சேதுபதினா சூர்யா ப்ரோ, நான் பிரச்சனை பண்றதுக்காக வரல ப்ரோ. பட் இருந்தாலும் பொதுவா ஒரு படம் வரதுக்கு முன்னாடி படத்தோட ட்ரெய்லர், டீசர்னு இதெல்லாம் விடுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் இந்த கண்டென்ட்டை பத்தி பேசுவாங்க. ஆனா இந்த ஃபீனிக்ஸ் படத்துக்கு மட்டும் அண்ணன் தான் கண்டென்ட். சூர்யா ப்ரோ எங்கேயாவது போய் வாயை கொடுத்து அடி வாங்கி வந்துருவாப்ல. படம் வரதுக்கு முன்னாடி கிழமைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. அந்த வீக் கூடாம அண்ணன் தான் கண்டென்ட்டாவே இருப்பாரு. இப்படியே போயினே இருந்துச்சு. சரி, படமாவது நல்லா இருக்குமான்னு போய் படத்தை பார்த்தா நம்ம சொன்னா நல்லா இருக்காதடா. பொதுவா ஒரு படத்தை போய் பார்த்தாதான் அது மொக்கையா இருக்கா இல்லையான்றதே சொல்ல முடியும். ஆனா இந்த படத்துக்கு டைட்டில பார்த்தாலே சொல்லிடலாம் இது ஒரு உப்புமா படம்னு. பாருங்களேன், அந்த டைட்டில கொஞ்சம் நல்லா பாருங்களேன். இதுதான் உங்க டைட்டிலா இல்ல இதுதான் உங்க டைட்டில் டிசைனான்னு கேக்குறேன். இந்த படத்தோட டைரக்டர் அனல் அரசுங்க. இது அவரோட முதல் டெபியூ படம் டைரக்டரா. அந்த மனுஷன் எத்தனை படத்துல ஒர்க் பண்ணிருப்பாரு. ஒரு டைட்டில் டிசைன் ஏஐ கிட்ட கொடுத்திருந்தா கூட நல்லா பண்ணிருக்குங்க. இப்படி இந்த டைட்டில் டிசைனை பார்த்தாலே சொல்லிடலாம் இது ஒரு உப்புமா படம். நீ டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும். படத்துக்கு போய் பார்த்தா படம் பூராமே சூர்யா ப்ரோக்கு ஒரே ரியாக்ஷன் தான். சிரிக்க கூடாது, முறைச்சுனே இருக்கணும். இந்த நானும் ரவுடி தான் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல ஒருத்தன் இருப்பால, அதே ரியாக்ஷன்ல அப்படியே லாக் பண்ணிடுறாங்க. இல்ல சார், விட்டுருங்க சார், பயமா இருக்கு, போயிடும் சார். பயமா இருக்கா? என்ன பார்த்தாவா? இல்ல சார், அப்படிதான் நடிக்க சொல்லிருப்பாங்க. யாரு டர்ரான முறைக்கிறார்ல சார், அவரு சார். யாரு அவனையா? ஆனால் அரசு ஸ்டண்ட் மாஸ்டர்ன்ற ஒரே காரணத்துக்காக படம் பூரா ஃபைட். ஏன் எதுக்குடா அடிச்சுக்கிறீங்க, கொஞ்சம் நிறுத்துங்கடா, பிரேக் விடுங்கடா அப்படின்னு ஆடியன்ஸ் கதற அளவுக்கு சண்டை. கதையா அது எங்க இருக்குது? ஃபைட் தான்டா கதைன்ற அளவுக்கு. எப்படி சூர்யா ப்ரோ, நீங்களும் விஜய் சேதுபதி சாரும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்தானே கதை கேட்பீங்க. கதை கேட்டுட்டு அந்த முக்க கதையை நீ பண்ணி இந்த முக்க கதையை நான் பண்றேன் அப்படின்னு பிரிச்சு எடுத்துப்பீங்க. பொய் சொல்லாதீங்க, சொல்லுங்க. உண்மையாவே இந்த இண்டஸ்ட்ரிக்கு கண்ட்ரிபியூட் பண்றா அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதி உங்க ஃபேமிலிக்கு மட்டும் தான் ப்ரோ இருக்குது. ஐ ஸ்டாண்ட் வித் யூ. அடுத்த படத்தோட வாங்க, வெற்றி நிச்சயம். நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார். ஆக மொத்தம் இந்த வருஷமும் ஒரு சில மொக்க படங்களோட தான் போச்சு. மொக்க படங்கள் அதிகமாயிருச்சு, உருப்படியான படங்களை காணோம். ஆனா பொய் சொல்லக்கூடாதுங்க, பொய் சொல்லக்கூடாது. உண்மையாவே இந்த வருஷம் கொஞ்சம் ஹோல்சமான படங்களும் வந்துச்சு, இல்லன்னா இல்ல. பட் செலிப்ரேட் பண்ணி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பெரிய ஹீரோஸோட படங்கள்லாம் இருக்குதுல, அவங்க எல்லாம் மொக்க படம் தான் இந்த வருஷம் கொடுத்திருக்காங்க. அதுவும் சாதா மொக்க கிடையாது, சூர மொக்க படங்கள். சூப்பர் கிரிஞ்சி, இந்த மாதிரி கிரிஞ்சி நான் பார்த்ததில்லங்க. ப்ரோ சூப்பர் ஸ்டாரை விட்டீங்க. நான் திரும்ப சொல்றேன், இந்த லிஸ்ட்ல சேர்க்கக்கூடிய படங்கள், படம் என்ன தெரியுமா? படங்களை மட்டும் தான் சேர்க்க முடியுமே தவிர படமே இல்லாத பப்படத்தெல்லாம் அந்த லிஸ்டுக்குள்ள சேர்க்க முடியாது. அவ்வளவு ஆசைப்படுறீங்கல்ல, உங்க ஆசைக்காக ஒண்ணு சொல்றேன். நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த வருஷத்துல வந்த படங்களுக்காக இந்த வருஷத்துக்கு ஒரு அவார்ட் கொடுக்கணும்னா டாக்ஸிக் மூவி ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்டு வேணா கொடுக்கலாம். ஏன்னா தமிழ் சினிமால இந்த டாக்ஸிக்கான விஷயங்கள்லாம் நார்மலைஸ் பண்ற மாதிரியான படங்கள் 2025ல தான் அதிகமா வந்திருக்கும். சின்னதா ஒரு லிஸ்ட் மட்டும் சொல்றேன் கேளுங்க. அக்செப்டன்ஸ்ன்ற பேர்ல டாக்ஸிக்கான விஷயங்கள்லாம் சொன்னா டூட், மாமன் மருமகனுக்குள்ள இருக்கக்கூடிய டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் எல்லாம் காட்டினா மாமன், ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எப்படி ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல வாழலாம்னு அதை நார்மலைஸ் பண்ணா தலைவன் தலைவி,
தலைவி. இது போக சுகர் டேடி கான்செப்ட சொல்லாம சொன்னா தக் லைஃப் கூச்சமே இல்லாம பிட்டு படத்தை எடுத்துட்டு வந்து விட்டா மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்னு. இதெல்லாம் தாண்டி ஒன்னு இருக்குது காந்தா. என்னடா கள்ளக்காதல நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி இந்த டூட் படத்தை பார்த்து அந்த படத்தை எப்படி அடிச்சோமோ அது போல தான் காந்தாவே அடிச்சிருக்கணும். என்னடா இது கள்ளக்காதல நல்லா இருக்குன்னு மாதிரி யாரோ எவனுமே சினிமாட்டிக் போக இந்த சொல்லியிருந்தேன். படத்துல எப்படி எல்லாரும் நடிச்சிருக்காங்க தெரியுமா? அந்த ரூட்ல போயிட்டாங்க. டேய் இன்னும் இந்த ஜென்சி கிட்ஸுக்காக படம் எடுக்கிறேன்னு ஜென்சி கிட்ஸ் தலையில இன்னும் என்னென்னத்தெல்லாம் கட்ட போறீங்களோ தெரியல. மிக்ஸ்டான டாக்ஸிக் விஷயங்களை பத்தி பேசின படங்களும் இருக்குது. அதெல்லாம் பத்தி பேசினா யூ ஆர் ஆன்டி இந்தியன் அப்படின்னு கத்தி என் பக்கம் திருப்பிடுவீங்கன்னு தெரியும். அதனால எல்லாரும் போல இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடும். சச்ச டாக்ஸிக் இயர். சோ மறப்போம் மன்னிப்போம், அடுத்த வருஷத்தை ஃப்ரெஷ்ஷா தொடங்குவோம். அப்புறம் என்னங்க பொங்கலை சிறப்பா கவனிக்க அண்ணன் வராரு. அதாவது கோழியோட காப்பாத்த போக்கரியிலே இப்படி பண்றது பத்தியா? இப்பதான் நான் நோட் பண்றேன். பிளாஸ்ட் பிளாஸ்ட் 2025 ஃபர்ஸ்ட் தளபதி பிறந்தநாளா? எஸ்கே வராரு. அதுக்கு அடுத்துதான் ஒரு படம். ரெண்டும் ஒரே நாள்ல இறங்குது 2 படம். இப்போ அதுதான் சண்டையாவே போயிட்டு இருக்கு. அதான் மாத்திட்டாங்க, வாண்டடா மாத்தி 9ஆம் தேதியே இறக்குறாங்க. அவங்களும் சண்டை பண்ணணும்னு பண்றாங்க. மீம் போட்டுருந்தாங்க, நானே பார்த்தேன். அது சிவகார்த்திகேயன் பண்ணல, ஆனா அது அந்த மாதிரி பண்ணி சண்டையை முட்டி விடுறாங்க. என்னன்னா அது இப்போ எஸ்கே வந்து ஜெயிச்சாருன்னா, அதாவது விஜய் வந்து ஜெயிச்சு ரிட்டையர் ஆகி அனுப்பி விட்டார் விஜய அப்படின்னு அப்படி கெத்தா வைக்கலாம். இல்லைன்னா தோந்தாலும் எப்படினாலும் கடைசி படத்தை கூட மோதன அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்காகங்கிறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது அரசியல்னும் இதுல பயங்கரமா சம்மந்தப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, எஸ்கேவை போட்டு விஜய் ஃபேன் எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் அந்த அரசியல் ஒரிஜினல் அரசியலை மறந்துட்டு எஸ்கேவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசர் இது பண்ணியிருக்கலாம். இதுக்கப்புறம் எஸ்கே இருக்காரான்னு எஸ்கேக்கு மட்டும்தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது என்னன்னு. இதுல காந்தா வந்து சினிமா டிக்கெட் நல்லா இருக்குன்னாரு. இவங்க என்ன இப்படி ஒரு கதைங்கிறாங்க எனக்கு தெரியல. தலைவன் தலைவியே நல்லா இருக்குன்னாங்க. பார்த்தா அது ஓவர் டாக்ஸிக்கா இருக்கு, கத்திக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, பார்க்கணும்னு தோணல. மாமன் அந்த 2-3 சீன் பார்த்தாலே இரிட்டேட்டிங் தான் வந்துச்சு. உண்மையிலே அந்த படம் பார்க்கணும்னு தோணாது. டியூடுமே எனக்கும் பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்டே இல்லை, ஏன்னு தெரியல. ஓட்டுறதுன்னு இல்ல, அந்த டியூடு வந்து நாங்க ட்ரெய்லர் பார்க்கும் போது ஒன்று நினைச்சோம்ல, அப்படி நார்மல் லவ் ஸ்டோரியா இருந்தா கூட பார்க்கணும் தோணும். இப்படி ஒரு கதையை வந்து எப்படி ஏத்துக்கிறது? அது வந்து ஒரு சைடு இப்போ பிரதீப் நோ சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நோலே இருந்திருக்கணும். ஏன் திரும்பி லவ் பண்ணணும்? அதுதான் தப்பா போயிடுச்சு. லவ் பண்ணாமே இருந்திருக்கணும். அவரு கடைசியா ஒரு ஹெல்ப் அப்படியே முடிச்சிருக்கலாம். அது கொஞ்சம் டீசெண்டா இருந்திருக்கும். அது தேவையில்லாத. ஆமா, 2026 எனக்கு தெரிஞ்சு 26 நல்லாதான் ஆரம்பிக்குது. பார்ப்போம், நல்லாதான் இருக்கும் நம்புவோம். நல்ல படம்லாம் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வருதுல கடைசி, அது செஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, ஓகே. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும்.